إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بلى من أوفى واتقى فإن الله يحب المتقين إن الذين يشترون بعهد الله وأيمانهم ثمنا قليلا أولئك لا خلاق لهم في الآخرة ولا يكلمهم الله ولا ينظر إليهم يوم القيامة ولا يزكيهم ولهم عذاب عليم صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வருடம் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றிருக்கலாம் யாருக்கெல்லாம் நசீபாக்கி இருக்கிறாரோ அவர்கள் அனைவருடைய ஹஜ்ஜுகளையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. எந்த ஹஜ்ஜிற்கு அல்லாஹ்வுடைய பொருத்தமும் சுவர்க்கமும் கூடியாக கிடைக்குமோ அப்படிப்பட்ட ஹஜ்ஜுகளாக அவர்கள் அனைவருடைய ஹஜ்ஜுகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள வேண்டும். இதுவரையிலும் அந்த பாக்கியம் யாருக்கெல்லாம் கிடைக்கவில்லையோ அவர்களுக்கெல்லாம் வரக்கூடிய வருடங்களில் காலங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாக்கியத்தையும் அருள வேண்டும் என்று சொல்லக்கூடிய பிரார்த்தனையுடன், அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ஹஜ்ஜுடைய மாதம் வந்துவிட்டால் பல வகையான விடயங்களை எங்களுடைய சமூகத்திற்கு ஞாபகம் ஊட்டுவது, ஞாபகப்படுத்துவது வழக்கம். ஒரு விடயத்தை முதலாவது கவனத்தில் கொள்ள வேண்டும். ஹஜ்ஜுடைய கடமையை பற்றி குர்ஆன் சொல்லும் பொழுது ஹஜ்ஜுக்காக வேண்டி புறப்பட்டு போகக்கூடியவர்கள் அங்கே போய் செலவழிப்பதற்கான ஹஜ்ஜுடைய கடமைக்கு தேவையான பணத்தை ஏற்பாடுகள் செய்து கொள்ளுங்கள். அது யாரிடத்திலும் கை நீட்டி யாசகம் கேட்டு யாருக்கு முன்னாலும் இழிவாதி தலையை சொரிந்து ஹஜ்ஜு செய்ய வேண்டிய கடமை கிடையாது. ஹஜ்ஜுக்கு முன்னால் ஆயத்தம் செய்து கொள்ளுங்கள், ஹஜ்ஜிலே செலவழிப்பதற்கான பணத்தை திரட்டிக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடிய அந்த பணத்தை விடவும் மிக முக்கியமானது அல்லாஹுடைய இறையச்சம், தக்வா. அதனை கொண்டு போடுங்கள், அதுவும் உங்களுக்கு தேவையானது என்பதை குர்ஆன் மிக தெளிவாக தெளிவுபடுத்துகிறது. தக்வாவுடையவர்களாக ஹஜ்ஜுக்கு போக வேண்டும் என்று சொன்னால், இறையச்சம் நிறைந்தவர்களாக ஹஜ்ஜுக்கு போக வேண்டும் என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இறையச்சம் உடையவர்களுடைய சிபாத்துகள், தன்மைகள், அந்த குவாலிட்டி நம்மிடத்தில் வர வேண்டும். ஹஜ்ஜுக்கு எடுத்துக்கொண்டு போகக்கூடிய பணத்தை விடவும் மிக முக்கியமானது தக்வா. தக்வாவுடையவர்களாக நீங்கள் ஹஜ்ஜுக்கு போக வேண்டும், ஹஜ்ஜுக்கு வாருங்கள் என்று சொல்லி குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறோம். அந்த அடிப்படையில் அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ஹஜ்ஜுடைய கடமையாக இருந்தாலும் உம்ராவுடைய அமலாக இருந்தாலும் அந்த அமலை, அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய மக்கள் சில மிக முக்கியமான விடயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், சுப்ஹானல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் 23 வருட காலம் சஹாபியாகவே இருந்துவிட்டு நபியினுடைய முதலாவது நாள் தொட்டு கடைசி நாள் வரைக்கும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சஹாபியாக இருந்த ஒரு சஹாபிதான்
ஹஜ்ரத் அப்துல்லாஹ் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், கடைசி காலம் வரும் பொழுது எங்களுடைய காலத்தை பற்றி சொல்லுகிறார். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு சஹாபி எங்களுடைய காலத்தை பற்றி சொல்லுகிறார். எப்படி சொல்லி இருப்பார்? அவர் சொல்லுகிறார், பின்னால் ஒரு காலம் வரும், ஹஜ் செய்யக்கூடிய மக்கள் அதிகமாக இருப்பார்கள். அவர்களுக்கு பிரயாணம் என்பது ரொம்ப லேசாகிவிடும், எந்த சிரமமும் இருக்க மாட்டார். சுப்ஹானல்லாஹ். ஒட்டகத்திலும் கழுதையிலும் ஏறி பிரயாணம் செய்யக்கூடிய காலத்தில் வாழ்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்களுக்கு பிரயாணம் என்பது ரொம்ப லேசாகிவிடும். அது கஷ்டமான விடயம் அல்ல, அது சிரமமான விடயம் அல்ல. பிரயாணம் லேசாகிவிடும். செல்வம் என்பதும் அவர்களுக்கு முன்னால மிகவும் வலிந்து நிறைந்து காணப்படும். சுப்ஹானல்லாஹ். செல்வந்தர்கள் நிறைந்து வலிந்து காணப்படுவார்கள். பணத்தை செலவழிப்பது அவர்களுக்கு எந்த சிரமமும் இருக்க மாட்டாது. அவர்கள் போய் ஹஜ்ஜை முடித்துவிட்டு வருவார்கள். ஆனாலும் பாவம் என்னென்று சொன்னால், திரும்பி வரும் பொழுது பாவங்களை சுமந்து கொண்டு வந்து சேருவார்கள். அன்று பிறந்த பாலகனை போன்று வர வேண்டியவர்கள் ஒரு வகையான பாவங்களை சுமந்து கொண்டு, சுப்ஹானல்லாஹ். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய இஹ்யாவிலும் இன்னும் பல உலமாக்கள் இந்த அசரை இந்த இதை ரிவாயத் செய்திருக்கிறார், இதை சொல்லி இருக்கிறார். அன்புக்குரிய சகோதரத்தை பெரியார்களே, அதற்கு காரணம் என்ன? பணத்தில் இருக்கக்கூடிய சுத்தமின்மை, ஹஜ்ஜுக்கு போகும் பொழுது தக்வா என்று சொல்லக்கூடிய பயபக்தி இறையச்சத்தை எடுத்துக் கொண்டு போகவில்லை. அவர்களுக்கு ஒரு ஹாலிடே, அவர்களுக்கு ஒரு பிக்னிக், அவர்களுக்கு ஒரு சுப்ஹானல்லாஹ் ஒரு ஏதோ ஒன்று, எல்லாரும் போறாங்க நாங்களும் போயிட்டு வருவோமே என்று சொல்லக்கூடிய நிலைப்பாடு. எனவே அன்புக்குரிய சகோதரனை பெரியார்களே, ஹஜ்ஜுக்காக வேண்டி உம்ராவுக்காக வேண்டி போகக்கூடிய மக்களிடத்தில் முதலாவது வேண்டிக் கொள்ளக்கூடிய வேண்டுகோள் என்னவென்று சொன்னால், தன்னிடம் இருக்கக்கூடிய உடைமைகளை ஹலாலாக்கிக் கொள்ளுங்கள். ஹலாலான உடைமை, ஹலாலான பணம் அடித்து சொல்ல வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், ஹஜ்ஜுக்கு செலவழிக்கக்கூடிய பணம் ஹலாலானது. ஹலாலான பணத்தை எடுத்துக் கொண்டு போகிறேன். அல்லாஹ்வுக்கு ஹராமான பணத்தை கொண்டு நலவு செய்ய வேண்டிய தேவை அல்லாஹ்வுக்கு கிடையாது. அல்லாஹ் அதனை எதிர்பார்க்கவும் இல்லை. வட்டிக்கு உள்ளவர்கள் வட்டியில உருண்டு பிறந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஹஜ்ஜி தேவைதானா? இருக்கக்கூடிய இருப்பிடம் மாமாவிடத்தில் கல்யாணம் முடிக்கும் பொழுது சீதனமாக வாங்கின இடம், சீதனமாக எடுத்த இடத்தில் இருந்து கொண்டு ஹஜ்ஜுடைய கடமை தேவைதானா? அன்புக்குரிய சகோதரர்களே, தூய்மை அல்லாஹ்வுக்கு வேண்டும். அல்லாஹ் தூய்மையை எதிர்பார்க்கின்றான், சுத்தத்தை அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். இன்னல்லாஹ தய்யிபுன் யுஹிப்புத் தய்யிப். அல்லாஹ் அழகானவன், அல்லாஹ் மனமானவன், அல்லாஹ் மனமானதை மட்டும் எதிர்பார்க்கின்றான். அப்படி செய்ய வேண்டிய தேவை கிடையாது. முதலாவது ஒரு விடயத்தை கவனத்தில் கொள்வோம். நம்முடைய உடைமைகளை ஹலாலாக்குவோம், இருப்பிடத்தை ஹலாலாக்குவோம், தொழிலை ஹலாலாக்குவோம், வியாபாரத்தை ஹலாலாக்குவோம். சுப்ஹானல்லாஹ், இது முதலாவது சிந்திக்கப்பட வேண்டிய விடயம். இது இல்லாம சுப்ஹானல்லாஹ் ஏதோ ஹஜ் செய்ய வேண்டும், இந்த ஹஜ் எனக்கு நன்மையை தெளித்தராது, பாவத்தை தெளித்தரும். இந்த ஹஜ் சுப்ஹானல்லாஹ் என்னை தூய்மைப்படுத்தாது, என்னை அழுக்குப்பட செய்துவிடும். அல்லாஹ் பாதுகாப்பானார். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற நியத் வைத்திருக்கக்கூடியவர்கள், இதற்கு பிறகு நிறைவேற்றக்கூடியவர்கள், உம்ராவுக்கு மேல் உம்ரா செய்யக்கூடியவர்கள், இந்த விடயத்தை கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். அதே போன்று இன்னும் பல விடயங்களை பற்றியும் இருக்கிறார்கள். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சில மக்கள் உம்ராவுக்கு மேல உம்ரா செய்வார்கள், ஹஜ்ஜுக்கு மேல ஹஜ் செய்வார்கள். ஆனால் அவனுடைய பக்கத்து வீட்டுக்காரன் பசியில் இருப்பான், அவனுடைய பக்கத்து வீட்டுக்காரன் பசியில் இருப்பான். அவனுடைய சகோதரி 2 குமர்களை வைத்துக் கொண்டு இந்த குமர்களை கொடுக்க யாருதான் உதவி செய்வார்கள் என்று சொல்லி அவள் ஏங்கிக் கொண்டிருப்பாள். இது நான் சொல்லவில்லை, இமாம் கஸ்ஸாலி எழுதுகிறார்கள். அவனுடைய இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு நோயாளியை வைத்துக் கொண்டு இதற்கு சிகிச்சை செய்வது, ட்ரீட்மெண்ட் பண்ணுவதற்கு யாருதான் உதவி செய்வார்கள் என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருப்பார். இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு அனாதையை வைத்துக் கொண்டு இந்த அனாதையை எப்படி கரை சேர்ப்பது என்று சொல்லி அவள் கண்ணால் கண்ணீர் விட்டுக் கொண்டிருப்பாள். இவைகள் அனைத்துக்கு முன்னால் இவர் என்ன செய்கிறார் தெரியுமா? ஹஜ்ஜுக்கு மேல ஹஜ்ஜு, உம்ராவுக்கு மேல உம்ரா. இப்படிப்பட்ட ஹஜ்ஜையும் இப்படிப்பட்ட உம்ராவையும் அல்லாஹ் எதிர்பார்க்கவில்லை என்று சொல்லி நான் சொல்லவில்லை, இமாம் கஸ்ஸாலி சொன்னதை நான் சொல்லுகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பு பெரியார்களே, அப்படிப்பட்ட யுகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
அப்படிப்பட்ட ஹஜ்ஜுகளும் அப்படிப்பட்ட உம்ராக்களும் எங்களுக்கு முன்னால் நிறைந்து வலிந்து காணப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ். ஒரு கலாச்சாரம் ஏற்பட்டு விட்டது. எது நடந்தாலும் காபத்துல்லாவுக்கு போய்விட்டு வர வேண்டும். நோய் வந்து விட்டதா உடனே காபத்துல்லாவுல போய் துஆ கேட்டு விட்டு வர வேண்டும். குடும்பத்துல கல்யாணம் பெற்ற நிலையாவதா காபா உம்ராவுக்கு செஞ்சுட்டு வருவோமே. இப்படிப்பட்ட நேர்ச்சைகள் எங்கேயாவது இருக்கிறதா? இந்த நேர்ச்சைகளுக்கு வழிகாட்டினர்களா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? நேர்ச்சை செய்யலாம், அதுல பிரச்சனை கிடையாது. இப்படிப்பட்ட நேர்ச்சைகளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டினார்கள். ஹனிமூன் போக வேண்டும், சுப்ஹானல்லாஹ். நான் சொல்லவில்லை போக வேண்டும் என்பதாக. அதுக்கு எங்க? அதுக்கும் காபத்துல்லாஹ். அது சர்வசாதாரணமாக அது எடுத்ததுக்கெல்லாம் போயிட்டு வருவோமே சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய சகோதரே, சிந்திக்கும் போது சிரிப்பாக இருக்கிறது. சஹாபாக்களுக்கும் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ஸலஃபு ஸாலிஹீன்களுக்கும் இல்லாத ஒரு ஆசை, இல்லாத ஒரு தக்கும எங்களுக்கு வந்திருக்கிறது என்பது போல தென்படுகிறது. அல்லாஹ் நமக்கு சரியான தீனை காட்டித் தருவானாக, அழகான தீனை காட்டித் தருவானாக. அன்புக்குரிய சகோதரே, இந்த விடயத்தை கவனத்தில் கொள்வதோடு ஹஜ்ஜுக்கு போகாம இருக்கக்கூடியவர்கள் அநேகமானவர்கள் ஹஜ்ஜுடைய காலங்களில் ஒரு அமல் நடைபெறும் உதுஹிய்யா என்பதாக. அது எப்படிப்பட்ட அமலாக மாறிவிட்டது என்று சொன்னால், ஒரு காலமும் இல்லாத அளவுக்கு குர்பான் என்பது ஒரு மாஃபியாவாக மாறிவிட்டது. குர்பான் மாஃபியா. சுப்ஹானல்லாஹ். அதற்கு கொடுத்த முக்கியத்துவம், அதற்கு கொடுத்திருக்கக்கூடிய இடத்தை பார்க்கும் பொழுது தொழாதவர்கள், ஜகாத்து கொடுக்காதவர்கள், ஹஜ் செய்யாதவர்கள், வட்டியிலே உருண்டி பிறந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லி அன்புக்குரிய சகோதரர்களே, விலக்கு இல்லாமல் எல்லாருமாக சேர்ந்து அதை சொன்னால்தான் முஸ்லிம் என்ற அளவுக்கு அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அது ஏற்பாடுகள் செய்யப்பட்டு 40,000 ரூபாய் போக வேண்டிய ஒரு மாடு 1,60,000 ரூபாய், 2 லட்சம் ரூபாய் கடைசி டிமாண்டா அது மாஃபியாவாக மாறி. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட குர்பான் இதை யாரு சொன்னது? எங்க இருக்குது? உண்மைகள் பேசப்பட வேண்டும் என்பதன் காரணமாக பேசுகின்றேன். எங்களுடைய மதரசாக்கள் ஓதி கொடுக்கப்படக்கூடிய ஃபிக்ஹுடைய கிதாபுகள் இருக்கக்கூடிய ஒரு விடயத்தை பற்றி சொல்லுகிறேன். நீங்கள் ஊருக்கு பயணம் போனீங்க, முகருடைய நேரம், அசருடைய நேரம், தொழுகைக்குரிய நேரம் வந்து விட்டது. ஒவ்வொரு செய்ய வேண்டும். ஆனா தண்ணி அங்க சும்மா தாராங்க இல்ல, தண்ணி காசு கொடுத்துத்தான் வாங்க வேண்டும். பணம் காசு கொடுத்துத்தான் வாங்கி ஒவ்வொரு செய்ய வேண்டும். ஆனாலும் உங்களிடத்தில் பணம் இருக்கிறது வாங்குவதற்கு, உங்களிடத்தில் பணம் இருக்கிறது வாங்குவதற்கு. ஆனால் அந்த தண்ணி விலை, அந்த தண்ணீருடைய நார்மல் மார்க்கெட்ல உள்ள பிரைஸ் என்னன்னு சொன்னால் ஒரு லிட்டருக்கு 40 ரூபாய். அந்த 40 ரூபாய் கொடுத்தவங்களுக்கு வாங்குறதுக்கு வசதி இருக்குது, பிரச்சனை இல்லை, காசுக்கு பிரச்சனை கிடையாது. உங்கள்கிட்ட மில்லியன்ஸ் இருக்குது, மாஷா அல்லாஹ். 40 ரூபாய் இல்ல 80 ரூபாய் கொடுத்து வாங்கலாம். ஆனா 40 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு லிட்டர் தண்ணி ஒரு முஸ்லிம் தொழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அது 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இப்ப உலமாக்கள் சொல்றாங்க, இப்ப அந்த தண்ணிய வாங்காது, அது இஸ்ராஃப் செய்தாய், நீ ஒவ்வொரு செய்ய தேவையில்லை, தயமம் செஞ்சு தொழுது போடுறாங்க. இந்த விடயத்தை காலத்தில் பார்ப்போம். ஒவ்வொரு இல்லாம தொழுகையே இல்லை. அந்த தொழுகைக்கு ஒவ்வொரு செய்வது கடமை. அந்த ஒவ்வொருக்கு இதுதான் சட்டம் என்றிருந்தால் இந்த குர்பானுக்கு என்ன சட்டம்? இந்த குர்பானுக்கு என்ன சட்டம்? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, மார்க்கத்தை கொஞ்சம் விளங்க வேண்டிய முறையில் விளங்கும், மார்க்கத்தை புரிய வேண்டிய விதத்தில் புரிவோம். இது ஒன்றை கவனத்தில் கொள்ள வேண்டும். தயவு செஞ்சு சொல்லுகிறேன், வட்டி கொடுக்கல் வாங்கல், கடன் கொடுக்க வேண்டியவர்கள், வட்டியில் உள்ளவர்கள், குடும்பத்தில் நோய்வாய்ப்பட்டு மருந்துக்கு வசதி இல்லாமல் நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அனாதைகளாக வாழக்கூடிய, விதவைகளாக வாழக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே, மார்க்கெட்ல இருக்கிற பிரைஸுக்கு விலைக்கு உங்களுக்கு ஆடு கிடைக்கிறா, ஒரு ஆட்டை வாங்கி குர்பான் கொடுத்து பிரச்சனை இல்லை, செய்யலாம், தாராளம், நல்ல விடயம். அந்த நாள்ல செய்யப்படக்கூடிய அமல்கள்ல மிக சிரேஷ்டமான அமல் அது. ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே, முதன்மைப்படுத்தப்பட வேண்டியவைகள் அதிலும் முதன்மைப்படுத்தப்பட வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம், புதிதாக உருவான இன்னும் ஒரு விடயம் தான், பள்ளி வாசல்கள் எல்லாம்
மடுவங்களாக மாறிவிட்டன. பள்ளிவாசல்கள் பெரும்பாலும் கொழும்பு பிரதேசங்கள் உட்பட நாட்டு பிரதேசங்கள் போய் பார்த்தாலும் கூட ஹஜ் பெருநாளைக்கு பிறகு பார்த்தால் இந்த ஏனைய மத வணக்க வழிபாடு ஸ்தலங்களில் எப்படி மிருகங்களை குர்பான் பலியிடுவார்களோ அப்படிப்பட்ட ஒரு அமலாக இந்த அமல் மாறிவிட்டதோ. பள்ளிவாசல்களுக்குள்ளெல்லாம் பள்ளியினுடைய பவுண்டரி எல்லைக்குள்ளுக்கெல்லாம் மாற்று மதத்தவர்கள் பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் முன்னே நாட்கள் இருக்கவில்லையே, எப்பப்பா இந்த பள்ளிவாசல் மடுவங்களாக மாறிவிட்டது. காபத்துல்லாவுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், ஹதியன் பாலிகல் கஅபா, காபாவுக்கு மக்காவுக்கு போகக்கூடியவர்கள் ஒரு நேர்ச்சை செய்து ஒரு பிராணியை எடுத்துக் கொண்டு போகலாம். இப்ப இங்கிருந்து கொண்டு போக முடியாது, அங்க போய் வாங்கி அறுக்கலாம், குர்பான் செய்யலாம். காபத்துல்லாவுக்கு நேர்ந்தோம் என்பதற்காக வேண்டி அது காபத்துல்லா உள்ளுக்கு அறுக்கிறது இல்ல, அதை அறுக்கிறதுக்கு அதை குர்பான் செய்வதற்கு மினாவுக்கு போக வேண்டும். மினா இருக்கிறது சுமார் 10-15 கிலோமீட்டர் தூரத்துலதான். பள்ளிவாசலுக்குள்ள மடுவம் கிடையாது. பள்ளிவாசலுக்குள்ள மாடரக்கத்துக்கு இடமே இல்லை. தயவு செஞ்சு சொல்லுகிறேன், பள்ளிவாசலுடைய தூய்மையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பள்ளிவாசலுடைய தூய்மையை நாசப்படுத்தாதீர்கள். சில பள்ளிகளுக்கு பெருநாள் முடிச்சு போகவே முடியாது. அங்க போய் பார்த்தால் நான் இது யாரும் சொல்லி சொன்னதே இல்லை, அனுபவித்து பார்த்துவிட்டு சொல்லுகின்றேன். சுத்தம் செய்ய முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, மார்க்கத்தில் இதற்கு அனுமதி இருக்கிறதா? பள்ளி வளாகத்துக்குள்ள செய்ய வேண்டும். இரண்டாவது ஒரு விஷயம், குர்பான் கொடுக்க வேண்டும். கூட்டு குர்பான். குர்பான் என்று சொல்லக்கூடியது பணம் கொடுப்பதல்ல. நாங்க பணத்தை கொண்டு போய் கொடுத்து விட்டோம் ஒரு இடத்துக்கு, இந்த குர்பான் நிறைவேறிவிட்டது என்று சொல்லி யாருக்கு நினைக்க முடியாது. குர்பான் என்று சொன்னால் அந்த அமலை நானாக விட்டு செய்ய வேண்டும். அந்த அமல்ல நான் இன்வால்வ் ஆக வேண்டும். அந்த அமலை நான் செய்ய வேண்டும். இது என்னன்னு சொன்னா, நாங்க பணத்தை கொடுத்துட்டோம், இந்த கர்மம் முடிஞ்சு விட்டது. அவங்களுக்கு சொல்றதுன்னா, இந்த குர்பான் கொடுத்ததுமே ஒரு வாட்ஸ்அப்ல அந்த போட்டோவை அனுப்பிடுங்கோ, என்ன நான் முடிவெட்ட வேண்டும், நகம் வெட்ட வேண்டும். சுபஹானல்லாஹ். உங்களோட குர்பான் வாட்ஸ்அப்லையும் உங்களோட குர்பான் யூடியூப்லையும் குர்பானாக மாறிவிட்டது. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, கவனத்தில் கொள்ளுங்கள். இந்த விடயங்கள் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள். நாங்கள் இந்த நாட்டில் ஒரு காலம் இல்லாத அளவுக்கு ஒரு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் பயந்து சொல்லவில்லை, அனாவசியமான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. அனாவசியமான பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் எங்களுடைய ஒரு சில சகோதரருடைய நடவடிக்கைகளின் காரணமாக. மிக அன்பாக சொல்லுகின்றேன், குர்பானுடைய விடயத்தில் இந்த விடயத்தை கவனத்தில் கொள்ளுங்கள். மார்க்கெட்ல இருக்கிற பிரைஸுக்கு சாமான் கிடைக்குதா, அதை உங்களுக்கு அடுத்து அறுத்து குர்பான் செய்ய முடியுமா? நாட்டு சட்டத்தில் பெர்மிஷன் எடுக்க வேண்டும், பெர்மிட் எடுக்க வேண்டும். சூழல் என்வாயர்மெண்ட் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் குர்பான் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய பகுதிகளாக இருந்தாலும் சரி, அங்கேயும் கூட நாட்டு சட்டம் என்ன சொல்லுகிறது? பெர்மிட் எடுக்க வேண்டும், அது மானிசம் செக் பண்ணப்பட வேண்டும், அதனுடைய டிரான்ஸ்போர்ட் சரியாக நடக்க வேண்டும், டிரான்ஸ்போர்ட்டுக்கு வேறையாக பெர்மிட் எடுக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் நடந்ததற்கு பிறகுதான் குர்பான் என்பது செல்லுபடியாகும் என்ற கருத்தை கவனத்தில் கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு உங்களுக்கும் அப்படிப்பட்ட குர்பானை அழகாக செய்து முடிக்க அல்லாஹ் துணை புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக, சந்தர்ப்பத்தை அமைத்து தருவானாக. அன்புக்குரிய சகோதரத்தை தெரியாமலே ஒரு மிக முக்கியமான விடயத்தை இன்றைய ஹுத்பாவின் ஊடாக பகிர்ந்து கொள்ளாமல் நினைக்கிறேன். தீனுல் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அது 5 பகுதிகளை கொண்டது. எப்படி 5 இஸ்லாத்துக்கு தூண் இருக்கிறதோ, புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸ் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ, இதே போல ஃபிக்ஹுடைய உலமாக்கள் இஸ்லாத்தை 5 வகைகளாக பிரித்திருக்கிறார்கள், 5 பாகங்களாக. அதுல ஒன்று என்னன்னு சொன்னால் ஃபேத், அகீதா என்று சொல்லுவோம். அகீதா நம்பிக்கை, விசுவாசம். அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மின் அல்லாஹி தஆலா. அல் ஜன்னத்து ஹக்குன் வன் நாரு ஹக்குன் வல் ஹிசாபு ஹக்குன் என்று சொல்லி சுவர்க்கம் உண்மையானது, நரகம் உண்மையானது, கேள்விகளுக்கு உண்மையானது, நாமாவுடைய தராசு உண்மையானது என்று சொல்லி விசுவாசம் கொண்டிருக்கிறோம். இதற்கு நாங்கள் சொல்லுவோம், இது அகீதாவுடைய பகுதி.
அல்ஹம்துலில்லாஹ், நாங்க எல்லாரும் அல்லாஹ்வை கொண்டு விசுவாசம் கொண்டவர்கள், மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை நம்பியவர்கள், நபிமார்களை கொண்டு விசுவாசம் கொண்டவர்கள், அதை கொண்டு சாட்சி சொல்லி இருக்கிறோம். அதுல நாங்க போகத்தாக இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இரண்டாவது ஒரு பகுதி தான் வணக்க வழிபாடுகள், இபாதத்துடைய பகுதி. இபாதத்துடைய பகுதி, இபாதத் என்று சொல்லும் பொழுது தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு, உம்ரா, குர்பான், அகீகா என்று சொல்லி பலரையும் அதற்குள்ளே பட்டியல் படுத்தலாம். இது இபாதத்துடைய பகுதி, வணக்க வழிபாடுகள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையின் காரணமாக ஒரு 30 வருடங்களுக்கு முன்னால் இருந்ததை விடவும் மிகவும் ஒரு அழகான ஒரு அபிவிருத்தியை நாங்கள் பார்த்திருக்கிறோம். தொழக்கூடிய மக்கள் கூடிவிட்டார்கள், நோம்பாளிகள் கூடிவிட்டார்கள், ஜகாத்து கொடுக்கக்கூடிய மக்கள் கூடிவிட்டார்கள். மாஷா அல்லாஹ். இபாதத்துடைய பகுதி கியாமுல் லைல் என்று சொல்லக்கூடிய ஒன்று 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கவே இல்லை. இப்ப கியாமுல் லைல் என்று சொன்னா சுப்ஹானல்லாஹ், பள்ளிவாசல் எல்லாம் நிறைந்து படித்து காணப்படுகிறது. ஏத்துக்காவுடைய அமல் இருக்கவே இல்லை. ஏத்துக்காவா இப்ப அதுவும் அமலா ஹயாத்தாகிவிட்டது. வணக்க வழிபாடுகளை பொறுத்தவரையில் மாஷா அல்லாஹ் ஒரு நாளும் இல்லாத அளவுக்கு அது மிகவும் உச்சகட்டத்தை அடைந்திருக்கிறது. அல்லாஹ் அவரை விடுத்து வைப்பானாக. ஹாஃபிதுல் குர்ஆன் இந்த நாட்டில் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் ஹாஃபிதுல் குர்ஆன் இருக்க இல்லை. குர்ஆனை பாடமாக்கினவர்கள் ஒரு 30-35 ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கவில்லை. ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னால் ரமலானுடைய காலம் வந்து விட்டால் குர்ஆனை சுமந்தவர்கள் ஹாஃபிதுல் குர்ஆன் இந்தியாவிலிருந்து இம்போர்ட் பண்ணப்படுவார்கள். காயல் பட்டணத்திலிருந்து கொண்டு வரப்பட்டு அவர்கள் தான் தொழுகை நடத்துவார்கள். அதுவும் ஒரே ஒரு பள்ளியில தான் தொழுகை நடக்கும். மற்ற பள்ளிகளுக்கு போனா அலந்தர கைவைக்கு 2 தடவையாக ஓதி 20 ரக்காத்தை கொண்டு முடிப்பார்கள். அப்படிப்பட்ட காலம் இருந்துச்சு, மறந்து விடாதீர்கள். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. ஒரு ஜுஸ் ஓடுறாங்க, 2 ஜுஸ் ஓடி தொழுகிறாங்க, 3 ஜுஸ் ஓடி தொழுகிறாங்க. அதற்குரிய ஏற்பாடுகளாகி வீடுகளில் எல்லாம் கியாமுல் லைல், தராவீஹ் தொழுகை அந்த சொந்த பிள்ளைக்கு பின்னால் தொழக்கூடிய அளவுக்கு இபாதத்துடைய பகுதி உச்சகட்டத்தை அடைந்திருக்கிறது. இது 2வது பகுதி. 3வது ஒரு பகுதி இருக்கிறது. அதற்கு சொல்லுவார்கள் உலமாக்கள், பிற்கோடைய உலமாக்கள் சொல்றாங்க கிதாபுல் முஆமலாத், கொடுக்கல் வாங்கலுடைய பகுதி. டீலிங்ஸ், ட்ரேடிங், பிசினஸ் என்று சொல்லி அதனை எப்படியும் சொல்லிக் கொள்ள முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, தீன்ல இபாதத் எவ்வளவு முக்கியமானதோ அதே போல டீலிங்ஸும் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அம்சம். எப்படி பிசினஸ் பண்ண வேண்டும், எப்படி கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டும், எப்படி மற்ற வியாபாரியாக வாழ வேண்டும். ஏனென்று சொன்னால் இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா கூடிய ஒரு சொல்லை ரிவாயத் செய்கிறார். எடுத்து தட்டி பாருங்கள், ஆங்கிலத்திலும் இருக்கிறது, வாசித்து பாருங்கள். அவங்க சொல்றாங்க, அது உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் அல்லாஹ்விடத்தில் ஆசை வைக்கிறேன், ஆதரவு வைக்கிறேன். எனக்கு மௌத்து வரும் பொழுது நான் 2 நிலைமையில் ஒன்றில் இருக்க வேண்டும். ஒன்றோ இதில் இருக்க வேண்டும், ஒன்றோ அதில் இருக்க வேண்டும். இது யார் சொன்னது? ஹலீஃபா, 2வது ஹலீஃபா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா. எனக்கு பிறகு நபி ஒருவர் வரமாட்டார்கள், அப்படி வருவதாக இருந்தால் அது உமராகத்தான் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட உமர் சொல்றாரு, எனக்கு மௌத் எங்க தெரியுமா வர வேண்டும்? ஒன்றோ அல்லாஹுடைய பாதையில எனக்கு ஷஹாதத்து கிடைக்க வேண்டும், அல்லாஹுடைய பாதையில எனக்கு ஷஹாதத்து கிடைக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா நான் ஒரு வியாபாரியாக மௌத்தாக வேண்டும். தொழுகையாளியாக அல்ல, குர்ஆன் ஓதிக்கொண்டல்ல. ஒன்று அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதாக வேண்டும், அல்லது ஹலாலான வருமானம் தேடிக்கொண்டு மூத்தாக வேண்டும். இன்னைக்கு நாங்க வியாபாரத்தையும் பாவமாக பார்க்கிறோம். என்னத்துக்கு அப்பா உனக்கு இவ்வளவு பெரிய துனியா, எதுக்கு இதெல்லாம் கொண்டு போக போறாங்க அவருக்கு என்று சொல்லி நாங்க மக்களை டிஸ்கரேஜ் பண்றோம். மக்களை நாங்க அப்படியே குற்றப்படுத்துகின்றோம். வியாபாரம் வியாபாரம் ஒரு விவாதத்தை, ஒரு தொழில் அது விவாதத்தை, ஹலாலான வருமான விவாதத்தை. உமர் சொல்றார், ஒன்றோ அல்லாஹ்வுடைய பாதையில மௌத்தாகணும், அல்லது நான் இங்க மௌத்தாகணும். பிசினஸ் டீலிங்ஸ் எங்க இருக்குது? இது 3வது பகுதி. 4வது பகுதி என்று சொன்னா கிதாபுல் முனாக்கஹா, ஃபிக்ஹுல் உஸ்ரா, ஃபேமிலி லைஃப், குடும்ப வாழ்க்கை,
எப்படி அமைய வேண்டும், எப்படி புள்ள வளர்க்க வேண்டும், பாசிட்டிவ் பேரண்டிங் எப்படி இருக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். எந்த புள்ளைக்கு நான் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டும்? இந்த புள்ளைய நாங்க எல்லாம் படிச்சிருக்கிறது தெரியுமா? பாப்பா உம்மாவை ரெஸ்பெக்ட் பண்ணணும், பாப்பா உமக்கு மரியாதை கொடுக்கணும், பாப்பா உம்மாவை கண்ணியப்படுத்தணும். இதைத்தான் நாங்க படிச்சிருக்கிறோம். ஆனா நாங்க படிக்க இல்ல. இந்த புள்ளைக்கு எப்படி ரெஸ்பெக்ட் பண்ண முடியும்? இந்த புள்ளைய நான் எப்படி அட்ரஸ் பண்ணணும்? இந்த புள்ளைய நான் எப்படி கூப்பிடணும்? குர்ஆன் சொல்லுது, எந்த ஒரு நபியும் தந்த பிள்ளைகளை பேரு சொல்லி கூட கூப்பிடல. எப்படி பிள்ளைகள் பாப்பாவை பேர் சொல்லி கூப்பிட மாட்டார்களோ, இதே போல பிள்ளைகளை பெற்றோர்கள் பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது. மரியாதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். ரெஸ்பெக்ட் இதுதான். இந்த பிள்ளைய நான் ரெஸ்பெக்ட் பண்ணினால்தான் அவன் என்ன ரெஸ்பெக்ட் பண்ணுவான். புள்ளைய பார்த்து முசீபத்து பிடிச்சவன், நாசமா போனவன் என்று சொல்லி திட்டதல்ல. புள்ளைய ரெஸ்பெக்ட் பண்றது எந்த அளவுக்கு என்று சொன்னா, குர்ஆன் சொல்லுகிறது, சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 950 வருடம் தந்த குழந்தையால கஷ்டப்பட்டாங்க, தந்த புள்ளையால கஷ்டப்பட்டாங்க. அந்த புள்ள நூஹுக்கு எதிராக நிற்கிறாரு. சொத்து கேட்க இல்ல, ஃபைட் பண்ணினது அசட்டுக்கு அல்ல, ஃபைட் பண்ணினது சொந்த கல்யாணம் முடிக்கிறதுக்கு அல்ல. எதுக்கு தெரியுமா ஃபைட் பண்ற? வாப்பாவோட வாப்பா சொல்றாரு மக்கள்கிட்ட போய், நான் அல்லாஹ்வுடைய நபி என்பதாக. மகன் சொல்றாரு பின்னால போய், வாப்பாக்கு கொஞ்சம் மென்டலி ஹி இஸ் நாட் ஃபிட், அவர் மென்டலி டிஸார்டர். 950 வருடம் வாப்பா மகனுக்கு, மகன் வாப்பாக்கு கொடுத்த தொந்தரவு அது ஆச்சரியமானது. அப்படிப்பட்ட மகன் கடைசி கட்டம், அதற்கு பிறகு சான்ஸ் கிடைக்க மாட்டாரு. இது நான் சொல்ல இல்ல, குர்ஆன் சொல்லுது எனக்கு உங்களுக்கும். இது ஒரு சம்பவம் அல்ல, இது எந்த லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட வேண்டும், இது எந்த லைஃபுக்கு டிரான்ஸ்பர் ஆக வேண்டும். இது டிரான்ஸ்பர்மேஷன், இது இன்ஃபர்மேஷன் அல்ல. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கடைசி நேரம் மகந்த கழுத்துக்கிட்ட தண்ணி வந்து விட்டது. குர்ஆன் சொல்லுது தண்ணி வந்துட்டது கழுத்துக்கிட்ட. அந்த நேரத்திலையும் என்ன ரெஸ்பெக்ட்ஃபுல்லான வேர்ட் தெரியுமா பாவிச்சாங்க வாப்பா மகனை பார்த்து? அல்லாஹ் எங்களுக்கு நசீபாக்குவாங்க. அந்த பாசிட்டிவ் திங்கிங், அந்த பாசிட்டிவ் பேரண்டிங், அந்த பாசிட்டிவ் அப்ரோச், அந்த பாசிட்டிவான பார்வை. சொல்றாங்க வாப்பா மகனை பார்த்து தண்ணி இவ்வளவுக்கு வந்துட்டுது, மலைகளை போல அலைகள். குர்ஆன் சொல்லி, குர்ஆனுடைய வார்த்தை இது. மலைகளை போல அலைகள், மவுண்டன்ஸ் போல வருது, கடல்ல வார அலைகள். அந்த அலைகள்ல மகன் பிறந்து கொண்டிருக்கிறாரு, தண்ணி இவ்வளத்துக்கு வந்துட்டு. கடைசி பார்வை வாப்பா மகனை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யா புனைய இர்கப் மஅனா, அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் உரியவனே, இப்பயாவது வாவா பாதுகாப்பாங்க. இந்த ரெஸ்பெக்ட் இந்த பிள்ளைக்கு நான் கொடுக்கணும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தந்த வாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி அட்ரஸ் பண்ணினாரு? யா புனைய, யா புனைய லா தக்ஸுஸ் ருயாக். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தந்த மகன் அட்ரஸ் பண்ண எப்படி? யா புனைய இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹ்து ஃபன்ظுர் மாதா தரா. சுப்ஹானல்லாஹ். பேரண்ட்ஸ் ரெஸ்பெக்ட் பண்றது போல பிள்ளைகளுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, பிள்ளைகளுக்கு ரெஸ்பெக்ட் சொல்லிக் கொடுங்க, பாதுகாத்துங்க. இது 3வது பகுதி. 4வது பகுதி, 5வது ஒரு பகுதி தான் கிதாபுல் ஹுதூத், ஜினாயாத் என்று சொல்லுவோம். அது கிரிமினல்ஸ். சுப்ஹானல்லாஹ். 5 பகுதிகள்ல சுருக்கம் என்ன தெரியுமா? நான் முஸ்லிமா இல்லையா என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க ஈமான்தாரியா இல்லையா என்பது உங்களுக்கு தான் தெரியும். அது உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலுள்ள ரகசியம். அதை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. என்னோட தொழுகை, என்னோட இபாதத்து, என்னோட ஹஜ்ஜு, என்னோட நோம்பு, என்னோட தாவத்து, என்னோட மதரசா, என்னோட தரீகா, இதெல்லாம் எங்களுக்குள்ள உள்ளது. இதை யாரும் நன் முஸ்லிம் வந்து பார்க்க போறதில்லை. என்னோட தொழுகைய நன் முஸ்லிம் பார்க்க போறதில்லை. அவங்க சொல்லுவாங்க, நாங்க பேச்சு கும்பிடுறது போல நீங்க பணிய முழுந்தெலும்பி கவனம் தான். நீங்க நோம்பு வைக்கிறீங்களா? எங்கள்கிட்ட நோம்பு இருக்குது, நாங்களும் நோம்பு வைக்கிறோம். நீங்க ஹஜ்ஜுக்கு போறீங்களா? நாங்களும் போறோம். நாங்க இங்க போறோம், அங்க போறோம்.
எங்களை போல அவங்களும் செய்றாங்க. என்னோட இபாதத்துக்கு சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட இருக்கிறது போல எங்கள்கிட்ட இருக்குவாங்க. அதனால என்னோட தொழுகையோ என்னோட நோம்போ என்னோட ஹஜ்ஜோ இது ஒரு நாளும் மாற்று மதத்தை சார்ந்த மக்களுடைய இஸ்லாத்துக்கு வழியாக அமைய மாட்டாங்க. ஆனா எங்கட டீலிங்ஸ், எங்கட கொடுக்கல் வாங்கல், எங்கட பிசினஸ், எங்கட உண்மை ட்ரஸ்ட்வர்தினஸ், நாங்க பேசுற உண்மை இந்த நாட்டிலே வாழக்கூடிய 90% மாற்று மதத்தை சார்ந்த அன்பு சகோதரர்களுடைய இஸ்லாத்துக்கு காரணமாக அமையும் என்பதை மறந்து விடாதீர்கள். ஒரு காலத்தில் இந்த நாட்டில் வாழ்ந்த முஸ்லீம்கள் எப்படி தெரியுமா இருந்தோம்? மாற்று மதத்தை சார்ந்த மக்களுடைய உடைமைகளை பாதுகாத்த மக்களாக இருந்தோம். இது ஒரு ஹுத்பா பிரசங்கமாக இருக்கிறது. நேரம் இடம் கொடுக்காது பேசுவதற்கு. ஒரு காலத்தில் நாங்கள் எப்படி இருந்தோம் என்றா, மாற்று மதத்தை சார்ந்த மக்களுடைய உடைமைகளை மட்டுமல்ல அவர்களுடைய பெண்களையும் பாதுகாத்தோம். இன்றைக்கு அதே மாற்று மதத்தவர்கள் பேப்பர்ல போடுறாங்க நோட்டீஸ், ஹவுஸ் ஃபார் ரெண்ட், ஹவுஸ் ஃபார் லீசிங், 3 bedroom எல்லாம் போட்டு போட்டு கடைசி போடுறாங்க நாட் ஃபார் முஸ்லிம். முஸ்லிமுக்கு இல்ல. இதை நீங்க மெசேஜ் பண்ணி வாட்ஸ்அப்ல போட்டு நடக்க போறதும் இல்ல. ஏன் போட்டான் அப்படி? ஒரு காலத்துல அவங்களோட சொத்தை நாங்க பாதுகாத்தோம். அவங்களோட சொத்துக்கு நாங்கத்தான் சேஃப் கீப்பர், நாங்கத்தான் பாதுகாத்தோம். எத்தனையோ பங்கல, எத்தனையோ அவர்களுடைய தேவாலயங்கள்ல கணக்கு பிள்ளைகளாக முஸ்லீம்கள் இருந்திருக்கிறாங்க, சொத்துக்களை பாதுகாத்திருக்கிறாங்க. இன்றைக்கு அதே முஸ்லிமுடைய நிலம் என்ன தெரியுமா? ப்ராப்பர்ட்டி இருக்குது, நான் எல்லாருக்கும் கொடுக்க ஆயத்தான், ஆனா இவங்களுக்கு கொடுக்க மாட்டேன். ஏன் கொடுக்க மாட்டீங்க? அதுக்கு நீங்க பேச்சு கேட்டா அவர் சொல்லுவாரு, முந்தி இருந்தவரு அவருக்கு நான் 2 வருஷத்துக்கு கொடுத்தேன், அவரு போனார் 6 வருஷத்துக்கு பிறகுவார். அவர் 2 வருஷத்துக்கு இருந்தாரு, எந்த ஊட்ட தரக்குள்ள எனக்கு தந்த சித்திரவர் எனக்குத்தான் தெரியும் என்றுவாரு. அவர் இருந்தாரு, அவரால் நேபர் பட்ட கஷ்டம் எனக்குத்தான் தெரியும் என்று சொல்லுவாரு. அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பு சகோதரியார்களே, குறை சொல்லவில்லை, மிக தெளிவாக சொல்லுகின்றேன். இந்த நாட்டில் எங்களுக்கு பிறகு வாழ வேண்டிய ஜெனரேஷன், உங்களோட குழந்தைகள், உங்களோட பேர பிள்ளைகள் நல்லவர்களாக தலையிலிருந்து வாழ வேண்டும் என்றிருந்தால் இன்றைக்கு நானும் நீங்களும் கொடுக்கல் வாங்கல்ல நம்பகத்தன்மை, நம்பிக்கைக்குரியவர்கள், அமானிதம் பேணக்கூடியவர்கள், பொய் பேசாதவர்கள், ஏமாற்றம் செய்யாதக்கூடியவர்கள், அளவை நிறுவையில் கொலை செய்யக்கூடாதவர்கள் என்று சொல்லக்கூடிய இடத்தை அவருடைய உள்ளத்தில் நாங்கள் இருக்க வேண்டும், உள்ளத்தில் வாங்க வேண்டும். நான் மிக பசீரத்தோடு சொல்லுகின்றேன். படித்த குரானையும் ஹதீஸையும் ஷாஹிதா என்று சொல்லுகின்றேன். உண்மை சொல்லப்பட வேண்டும் என்பதன் காரணமாக மட்டும் சொல்லுகின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னைக்கு நாங்க எல்லாரும் எல்லா பட்டத்தையும் வாங்கிட்டோம். என்ன பட்டம்? ஆலிம்கள், உலமாக்கள், ஷேகுல் ஹதீஸ், பெரியவர்கள், ஹாஜிமார்கள் என்று சொல்லி வாங்க வேண்டிய பட்டம் எல்லாம் வாங்கிட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி என்ற பட்டம் சூட்டப்பட்டது 40ல, ரசூல் என்ற பட்டம் சூட்டப்பட்டது 40ல, பஷீர் என்ற பட்டம் 40க்கு பிறகு, தாயி என்ற பட்டம் 40க்கு பிறகு. சுப்ஹானல்லாஹ். பஷீரன் வனதீரன் வதாஇயன் இலல்லாஹி வஸராஜன் முனீரா. يا أيها النبي لما تحرم يا أيها النبي يا أيها الرسول بلغ ما أنزل إليك. குர்ஆன் ரசூல் என்பதாக, நபி என்பதாக, பஷீர் என்பதாக, தாய் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40க்கு பிறகு பட்டம் சூட்டுகிறது. ஆனால் 40க்கு முன்னால் மக்கத்தில் வாழ்ந்த எதிரிகள், மக்களுடைய குஃபார்கள், மக்களுடைய மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்கள் நபிக்கு கொடுத்த பட்டம் என்ன தெரியுமா? அல் அமீன், நம்பிக்கைக்குரியவர். அஸ்ஸாதிக், உண்மை பேசக்கூடியவர். அன்பு சகோதரர்களே, இந்த பட்டத்துக்குரியவர்களாக அல்லாஹ் எங்களையும் உங்களையும் ஆக்கி வைப்பானாக.
இந்த பட்டத்தை மாற்று மதத்தை சார்ந்த மக்கள்கிட்ட அல்ல, இந்த பட்டத்தை பிள்ளைகள்கிட்ட கூட வாங்க மறந்து விட்டோம். சொந்த பிள்ளைகள் கூட சொல்ல மாட்டாங்க இந்த வாப்ப உண்மை சொல்லக்கூடியவர் என்று சொல்லி. மனைவி சொல்ல மாட்டால் இந்த கணவன் நம்பிக்கைக்குரியவர் என்று சொல்லி. என்னுடைய பொய்யும் எங்களுடைய பொய்யும் எங்களுடைய வாக்கு மீறலும் எங்களுடைய அமானிதத்தில் உள்ள மோசடியும் எங்களுடைய வியாபாரத்தினுடைய தூய்மையும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு தெரியும். எங்களுடைய குழந்தைகள் கூட எங்களுக்கு நல்ல எங்களை வாப்ப போய் பேசாதவர் என்று சொல்ல மாட்டார்கள். அப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இது சீராக்கப்பட வேண்டும். நான் ஆரம்பத்தில் ஓதின குர்ஆனுடைய ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், பலமன் அவ்ஃபா வத்தகா இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன். வாக்களித்தால் வாக்கை நிறைவேற்றுங்கள். அது தக்வாவுடைய ஒரு பகுதி, அது தக்வாவுடைய ஒரு பகுதி. சொல்லிவிட்டு சொல்றார், இன்னல்லதீன யஸ்தரூன பிஅஹ்தில்லாஹி வஐமானிஹிம் ஸமனன் கலீலா. கொடுத்த வாக்கை நிறைவேற்ற இல்ல, பண்ணின சத்தியத்தை நிறைவேற்ற இல்ல, சும்மா சத்தியம் செய்யறாங்க. சும்மா சத்தியம், எடுத்ததுக்கெல்லாம் சத்தியம். செக்ல எழுதி கொடுத்தாங்க, செக் சைன் பண்ணி இருக்கிறாங்க, டேட்டா போட்டு இருக்கிறாங்க, சைன் பண்ணி இருக்கிறாங்க. இது ஒரு வாக்குறுதி, இது ஒரு ப்ராமிஸ், இது ஒரு அகட், இது ஒரு உடன்படிக்கை, இது ஒரு லீகலி அக்செப்டபிள் டாக்குமெண்ட். இதெல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு என்ன தெரியுமா சொல்றாங்க? செக் கவுண்ட் ரிட்டர்ன் வந்துட்டா என்ன நாங்க கொலையா செஞ்சிட்டோம், என்ன நாங்க நாட்டை விட்டு ஓடவா போறோம், என்ன நாங்க உங்களுக்கு கொல்லா போடுவோம், என்னோட ரத்தத்திலே அது இல்ல, நாங்க அப்படிப்பட்ட பரம்பரையை சேர்ந்தாக்கள் இல்ல என்று சொல்லி என்ன செய்வாங்க தெரியுமா? அவங்க வியாக்கியான பேசுவாங்க. அம்மா சொல்றாங்க, இது நான் சொல்ல இல்ல, சூரா ஆல இம்ரான், இன்னல்லதீன யஸ்தரூன பிஅஹ்தில்லாஹி வஐமானிஹிம் ஸமனன் கலீலா. சும்மா சின்னதா பார்ப்பாங்க, என்ன கொலையா செஞ்சிட்டோம், ஸமனன் கலீலா, சின்ன விடயம், அது பிரச்சனை. ஆனா அல்லாஹ் சொல்றான், இங்க வா, அப்படி அல்ல, உலாயிக லா ஹலாக லஹும் பில் ஆகிரா. அவர்களுக்கு கியாமத்துடைய நாளையில அவர்கள் செய்த எந்த ஒரு நற்கர்மத்துக்குரிய பலனையும் பெற்றுக் கொள்ள மாட்டார்கள். ஒரு செக் ரிட்டன் ஆதாய் வலா யுகல்லிமுஹும் அல்லாஹ். நாளை கியாமத்தில் அல்லாஹ் உன்னோட பேசவும் மாட்டான். வலா யன்ظுரு இலைஹிம் யௌமல் கியாமா. கியாமத்துடைய நாளையில உன்னுடைய திருவதனத்தை முகத்தை அவன் எடுத்து பார்க்கவும் மாட்டான். வலா யுஸக்கீஹிம். அவர்களை அல்லாஹ் சுத்தம் செய்யவும் மாட்டான். வலஹும் அஸாபுன் அலீம். அவர்களுக்கு வேதனை தரக்கூடிய நோவினையான அஸாபுகள் காத்துக் கொண்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். ஒரு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாதவனுக்கு இருக்கிற தண்டனை இது கியாமத்தில் ஒரு பக்கம், உலகத்தில் வேற பக்கம். அல்லாஹ் என்னையும் உங்களையும் மன்னிப்பானாக. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, அன்பு சகோதரர்களே, அன்பு பெரியார்களே, இந்த நாட்டில் எங்களுக்கு பிறகு வாழ இருக்கின்ற அடுத்த ஜெனரேஷன், அடுத்த பரம்பரை, அடுத்த தலைமுறை தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்றிருந்தால் இன்றைக்கு எங்கள பள்ளிகள் நிறைந்து காணப்படுவது போல எங்களுடைய தெருக்கள், எங்களுடைய பஜார்கள் இஸ்லாத்தை கொண்டு வெளிந்து நெறிந்து காணப்பட வேண்டும். இஸ்லாமிய பண்பாடு, வாக்குகளை நிறைவேற்றுவது, உண்மை பேசுதல், கொடுத்த செக் அது பாசாகப்பட வேண்டும். சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட தொழில், அப்படிப்பட்ட வியாபாரம் இந்த நாட்டுக்கு இஸ்லாத்தை கொண்டு வந்து சேர்த்தது. அப்படிப்பட்ட இஸ்லாத்தை இந்த நாட்டுக்கு வியாபாரம் என்று சொல்லக்கூடிய ஒன்றினூடாகத்தான் இந்த நாட்டுக்கு இஸ்லாம் வந்தது என்பதை மறந்துவிடாது. எந்த ஜமாத்துக்கும் உரிமை கொண்டாட முடியாது, எந்த தரையத்தாவுக்கும் உரிமை கொண்டாட முடியாது, எந்த மதரசாவுக்கும் உரிமை கொண்டாட முடியாது, எந்த பள்ளிவாசலுக்கும் உரிமை கொண்டாட முடியாது. எங்களால்தான் இந்த நாட்டுக்கு இஸ்லாம் வந்தது என்று சொல்லி எந்த ஜமாத்துக்கு சொல்ல முடியாது. இருக்கிற எல்லா தரையத்தாக்களும் எல்லா ஜமாத்துகளும் ஒரு 300 வந்தக்கூடிய வரலாறு கொண்டிருந்தார். அதுக்கு முந்தி இருக்கையில் அப்படி உண்டு. ஆனா அதுக்கு முந்தி இருந்த அனைவரும் இந்த நாட்டில் முஸ்லீம்களாக வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும் இஸ்லாம் என்பது மட்டும்தான், அவர்களுக்கு தெரியும் இஸ்லாத்தை பற்றி மட்டும்தான். வேற எந்த தரியத்தாவும் எந்த ஜமாத்தும் அவர்களுக்கு தெரியாது. நான் அப்படிப்பட்ட இஸ்லாத்தின் பக்கமாக உங்களை அழைக்கின்றேன், அப்படிப்பட்ட இஸ்லாத்தின் பக்கமாக உங்களை கூப்பிடுகின்றேன். அப்படிப்பட்ட இஸ்லாத்தின் பக்கமாக நானும் நீங்கள் நுழைந்து கொள்ள அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு துணை புரிவானாக, சாதனை செய்வானாக, நல்லொரு பாலிப்பானாக. யா அல்லாஹ் எங்களை பொறுத்தருள்வாயாக, எங்களுக்கு உண்மையை உண்மையாக வழங்கப்படுத்துவாயாக. இந்த நாட்டில் யா அல்லாஹ் எங்களை கேவலப்படுத்தினார். யா அல்லாஹ்
எங்களை கேவலப்படுத்தினாரே அல்லாஹ். وآخر دعوانا الحمد لله رب العالمين. وآخر دعوانا الحمد لله رب العالمين. وآخر دعوانا الحمد لله رب العالمين.